நண்பர்களே, போன வாரம் ஆச்சரியமா நான் ஒரு ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். இல்ல, அதிர்ச்சியாவே இருந்தது கரெக்ட்டு. ஒருத்தர் சொல்றாரு, இந்த மாரி வந்து இந்தியா வந்து மிகப்பெரிய சிக்கல்ல மாட்டியிருக்கு. மிகப்பெரிய கிரைசிஸ். இதுலருந்து வெளில வரதே கஷ்டம். அ அநேகமா அடுத்த 5 வருஷத்துல லாக்டவுன் வரப்போகுது. அப்படி இப்படி மிகப்பெரிய பிரச்சனை வந்துருக்கு. அதனால ரொம்ப உஷாரா இருங்க. பணத்த செலவு பண்ணாதீங்க. அப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நாட்ட பத்தி ரொம்ப நெகட்டிவா பேசிட்டே என்னடா இப்படி பேசுறாரே! என்னடா என்னடா அதுக்கு பேக்கிரவுண்ட் என்னன்னு பார்த்தோன்னா, நரேந்திர மோடி நம்ம பிரதம மந்திரி வந்து நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொன்னாரு, "எல்லாரும் வொர்க் ஃப்ரம் ஹோம் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க. அதே மாரி நீங்க வெளியில போறதா இருந்தா அதிகமா ஒண்ணும் போகாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. ஆயில் பிரைஸ் ஜாஸ்தியா இருக்கு." அப்படின்னு ஒரு சின்ன ஒரு காஷனரி நோட்டீஸ் மாரி குடுத்துருக்காரு. அதனால இது வந்து மிகப்பெரிய சிக்கல் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் ஒண்ணு கேட்கிறேன். இப்போ நம்மளோட நமக்கு வந்து ஒரு வேல போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். குடும்பத்தில இந்த மாரி அடிக்கடி நடக்குது. நடக்கும்போது குடும்பத்த எல்லாரையும் கூப்பிட்டுட்டு பாருங்க வேல போச்சு. நம்ம கையில வந்து பணம் கம்மியா இருக்கு. அதனால செலவெல்லாம் கம்மி பண்ணணும். அப்படின்னு சொல்றது நார்மல் தானே! இது எல்லா நாட்டிலயும் நடக்குது. எல்லா வீட்லயும் நடக்கிறது தானே! இதுல என்ன வந்து உங்களுக்கு சிக்கல் அப்படின்ற மாரி இருந்து, உடனே யாராவது கூட்டு வந்து, "இது பாருங்க அவருக்கு வேல போச்சு. இந்த மாரிலாம் அவர் சொல்றாரு. அந்த வீடு எல்லாமே சூசைட் பண்ண போறாங்க." அப்படின்னு யாராவது சொன்னா மடத்தனமா இல்ல? அந்த மாரி தான் இவரு சொல்லிட்டு இருக்காரு. தேவையில்லாத பீதிய கிளப்புறாரு. இந்த மாரி பீதி கிளப்புறதோ, பொய் சொல்றதோ, நாட்ட பத்தியோ, நம்ம நாட்டு பொருளாதாரம் பத்தி யாராவது தவறாக பேசினது, அந்த சேனல் அதுக்கப்புறம் பார்க்கவே பார்க்காதீங்க. ஏன்னா அத்தனையும் பொய். இன்னைக்கு நாடு வந்துட்டு மேக்ஸிமம் வளர்ச்சி ஜிடிபிய பொறுத்தவரைக்குமா இருந்தாலும் சரி, எந்த எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் வச்சு பார்க்கும்போது, மேக்ஸிமம் வளர்ற நாடு உலகத்தில இந்தியா தான் இருக்கு. எக்கானமிக் இண்டிகேட்டர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருக்கு. நாடும் ஓகே. பிரச்சனை இல்லாம இருக்கு. இந்த மாரி ஈரான், அமெரிக்கா பிரச்சனை, சில சிராய்ப்பு, ஆயில் பிரைஸ் ஏறுறது, அந்த மாரி சில சில சிராய்ப்பெல்லாம் வரதான் செய்யும். நம்ம நாட்டுக்கு இல்ல, உலகத்துல எல்லா நாட்டுக்கும் வருது. அதுக்காக உடனே வந்துட்டு நாடே திவாலாக போகுது, நாடு நாசமா போகுது. யாராவது ஒண்ணு சொல்றேன் கேளுங்க, நாட்டை பத்தி தவறாக பேசினாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சேனல் அதுக்கப்புறம் பார்க்காதீங்க. ஏன்னா அத்தனையும் பொய். அத புரிஞ்சுக்கணும். யாரு சொன்னாலும் சரி, யாரு சொன்னாலும் நாட்டை பத்தி தவறாக சொன்னால், நம் நாட்டின் பொருளாதாரத்தை பத்தி தவறாக பேசினால் நெகட்டிவா பேசினா, அந்த சேனல பார்க்காதீங்க. ஏன்னா, தே ஹேவ் சம் ஹிடன் அஜெண்டா. அதுதான் நான் சொல்ல வரேன். அவர் யாராக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு பார்க்காதீங்க. இட்ஸ் நாட் வொர்த் இட். ஓகேங்களா? அத முதல்ல புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த சிச்சுவேஷன்லாம் ஓவர் கம் பண்ணி நாடு மேல போகும். கோவிட்ல பார்க்காதா? டிமானிட்டைசேஷன்ல பார்க்காதா? இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிரச்சனைலாம் வந்து அதெல்லாம் பார்க்காதா? இப்போ புதுசு இந்த மாரி வரதான் செய்யும். அதெல்லாம் பார்க்க தான் செய்வோம். ஹேண்டில் பண்ணிட்டு மேல போய்க்கிட்டே தான் இருப்போம். நம்ம நாட்ல எந்த நாடும் அந்த மாரி தான் மேல போய்க்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால இந்த மாரி நெகட்டிவா வந்து யாராவது பேசுறாங்கன்னா, அந்த சேனல் அதுக்கப்புறம் பார்க்காதீங்க. இட் இஸ் நாட் வொர்த் இட். அதுவும் வந்துட்டு அடுத்த 5 வருஷத்துக்கு லாக்டவுன் ஒத்துரும் சொல்றீங்க. என்னமோ இவரு தான் எல்லாத்தையும் முடிவு பண்ற மாரி. ஆச்சரியமா இருந்தது சார். ஆச்சரியம் விட அதிர்ச்சியாவா இருந்தது. இந்த மாரி ஆளுங்கள நீங்க வந்து என்கரேஜ் பண்ணவே பண்ணாதீங்க. தயவு செஞ்சு அந்த மாரி சேனல்லாம் வந்து இம்மீடியட்டா ஸ்டாப் பண்ணிடுங்க. பார்க்கவே பார்க்காதீங்க. இன்ஃபாக்ட் முடிஞ்சா பிளாக் கூட பண்ணிடுங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம். பாய்.